முகாம் விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் அம்பேத்கர் நகர் முகாம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. மறைந்த அண்ணா நாராயணன் அவர்கள் உலாவிய மண் இது. காஞ்சிபுரம் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அந்த மாமன்ற கூட்டத்தில் கௌதமி திருமாதாசன் அவர்கள் பதவியேற்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க என்று பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். இந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தலைவர் சொல்லுவார், வரலாறு தெரிந்தவனால் தான் வரலாறு படைக்க முடியும். வரலாறை படைக்க இருக்கிறோம் நாம். தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். கைதாட்டின வேற எந்த அமைப்பும் கிடையாதுங்க. எத்தனையோ தலித் தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் எந்த தலைவராலும் செய்ய முடியாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்து காட்டியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், நான் காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து போகிற களிமண் அல்ல, அந்த காட்டாற்று திசையை மாற்றுகிற கற்பாறைன்னு சொல்லுவார். அப்படி தலைவர் எழுச்சி தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்திய தேசிய அரசியலின் திசை வழியை மாற்றுகிற தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார்.